ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா தென்பாங்கு காற்றே நீயும் தேர் கொண்டு வாவா இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல் அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம் விழியில் விழுந்த இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. இந்த ஒரு பாடல்லே எனக்கு நல்ல பேரும் புகழையும் கிடைச்சு. பெங்களூர்ல இருந்து வரும்பொழுது என்ன எனக்கு 16 வயசு. என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான். டூப்ளிகேட் பி சுசீலானே எனக்கு பேர். மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடலாம். ராஜா அண்ணான்னு சொன்னாலே கொஞ்சம் பயம் தான். எப்பவுமே போனா அவர்கிட்ட திட்டு வாங்குவேன் நிறைய. எல்லாமே ஸ்ரீதேவி தான் பாடியிருக்கேன். வாழ்வே மாயமா பெரும் கதையா கடும் புயலா வெறும் கனவா நிஜமா. சின்ன பிள்ளைங்களுக்கு பாடல் வந்து விஜயோட அம்மா ஷோபாவும் பூரணி. ஓடுற நரியில ஒரு நரிக்குள்ள நரித்தான் கச்சும் 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 ஹொய்யா என்ன. வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமால ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியிருக்கீங்க. ஸோ இந்த நேர்காணலே சில பாடல்களோட தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாடுறேன். செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா தென்பாங்கு காற்றே நீயும் தேர் கொண்டு வாவா இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல் அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். கொடி நீ மலர் நான் கிளை நீ கனி நான் மனம் போல் வாழ்வோம் துணை நீ. இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல் விழியில் விழுந்த இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு. அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்துவிடு. விழியில் விழுந்த இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. சக்கர கட்டிக்கு சித்திர குட்டிக்கு சுப்பிரமணி தமா பிள்ளையா வர போறாண்டா பஸ்ஸில் ஏறி வராண்டா. மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடலாம் பூ மரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடலாம். ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் தினம் ஆராதனை அதில் சுகவேதனை. சூப்பர் சூப்பர். ஆயிரக்கணக்கான பாடல் இருக்கு நீங்க பாடினதுல. இப்ப நீங்க ஒரு 5-6 பாட்டு பாடினீங்க. கடைசி பாடினீங்க பாத்தீங்க ராத்திரி நேரத்து பூஜை. அது இப்ப இருக்கிற இந்த ஜென்சி ஜென் ஆல்பா பசங்களுக்கு வரைக்கும் அந்த பாட்டு தெரியும். அவ்வளவு ரீச் ஆயிருக்கு. அந்த பாடல் பாடும் பொழுது சின்னவங்க தான் ஆடுறாங்க இல்ல, பெரியவங்கள இந்த வயதானவங்க மூத்தவர்கள் எல்லாம் கூட அந்த கோல் சத்தத்தை கேட்டதுமே எழுந்து நின்று ஆடுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கே அது ஒரு புது அனுபவமா இருந்தது. மனோஜ்கியா மியூசிக்ல அவ்வளோ நல்லா அந்த பாடல் எனக்கு புகழ்த்தது. சூப்பர். 1980களில் வந்து ரொம்ப பரவல் நிறைய பாடல்கள் நீங்க பாடிருக்கீங்க பல இசையமைப்பாளர்களுக்கு. அதுக்கப்புறமா திடீர்னு உங்களை ரொம்ப வருஷம் உங்களை பார்க்க முடியல. நாங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் பெங்களூர்ல இருக்கேன். பொருந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே பெங்களூர் தான். 2013ல இங்க வந்துட்டேன். லாஸ்ட் ஒரு 12 இயர்ஸா இங்க தான் இருக்கீங்க? ஆமா ஆமா, இங்க தான் இருக்கேன். அம்மா ரொம்ப நல்லா பாடுவாங்க. யாரும் ஆனா இசை குடும்பத்திலே கிடையாது. என் மாமா அவங்க தான் எனக்கு இவளுக்கு முயற்சி நல்லா பண்ணா ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சு MS விஸ்வநாதன் ஐயாவும் ராமமூர்த்தி ஐயாவும் இங்க வந்து நிகழ்ச்சிகள் நடத்தும் போது அவரை நேரடியா போய் பார்த்து அவரே தான் எங்களை வர வச்சது. ஐயா MSV ஐயா தான் எங்களை சென்னைக்கு நீங்க வந்தே வரணும்னு சொல்லிட்டு அவரு அந்த ஆசீர்வாதத்தோட நாங்க சென்னைக்கு வந்தோம். நீங்க முதல்ல பண்ணது அப்ப MSV ஐயாவோட இசையில தான்? இல்ல ஆனா எங்களை கூட்டிட்டு வந்தது அவரு தான். 69ல வாய்ஸ் டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ என்னை வந்து
இங்கேயே வந்து நீங்கள் செட்டில் ஆகணும், நீங்கள் பெங்களூர்ல இருந்தால் முடியாது அப்படின்னாங்க. சரி, மறுபடியும் பெங்களூர் வந்துட்டு கிளம்பலான்ற நேரத்தில் எனக்கு டைஃபாய்டு வந்துச்சு. டைஃபாய்டு வந்து அதெல்லாம் நல்லா க்யூர் பண்ணிக்கின்னு 70ல் வந்து நாங்கள் இங்கே செட்டில். கிட்டத்தட்ட 2012, 13 வரைக்கும் சென்னையில் தான் ஆமாங்க, இருக்கீங்க. ஆமாம் ஆமாம். தமிழ் சினிமாவிலும் சரி, இசைத்துறையிலும் சரி கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன காரணம்? இல்லை, ஒதுங்கலை. இப்போ நான் வந்த நேரத்தில் எல்லாம் ஜாம்பவான்கள். சுஷீலாம்மா, ஜானகி அம்மா, எல்லாரீஸ்வரி அம்மா, எல்லாரீஸ்வரி வாணி அம்மா, ஜெயராம் எல்லாரும் வாணி அம்மா கூட நான் வந்த பிறகு தான் அந்த வந்தாங்க. வந்தாங்க. ஆனா அந்த அம்மா எவ்வளோ அவங்க இசை ஞானத்தை கரைச்சு குடிச்சிட்டு இருந்தவங்க. நாங்கெல்லாம் இசை ஞானமே இல்ல. நம்ம 2 பாட்டு பாடினா கூட அப்போ கேட்பாங்களே. ஏன் என்ன நாங்க ஒரு பாட்டு, அவங்களுக்கு 2 பாட்டுன்னு. லக்ஷ்மியில அ ஒரு பாட்டு பாடியாச்சு. மேளங்கொட்ட நேரம் வரும். மறுநாளைக்கே எனக்கு வந்து இன்னொரு பாட்டு இருக்கு. சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க வீட்டுக்கு. நாளைக்கு வந்துடணும் ஏவிஎம் ஸ்டுடியோ. அப்போ அந்த மாரி ஸ்டுடியோக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்பொழுது ஃபோன் வருது. இல்ல, கேன்சல் ஆயிடுச்சு. அ பா இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு ராஜாண்ணா கூட பாட வேண்டியது. தென்றல் அடிக்குது நந்தவனத்தில நந்தவன குயிலே குயிலே புன்னைவன குயிலே அந்த பாட்டு. அப்புறம் கடைசியில அது வந்து சுஷீலா அம்மாவும், ராஜா அண்ணாவும். ஓகே. அந்த பாட்டு நான் அண்ணா கூட பாடியிருக்கேன். அது மாரி அப்பலாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்ப வந்து ஒதுங்க காரணம் என்ன? இப்ப நமக்கு வந்து நாமளே ஒதுங்குறோம் இப்போ. நானே அதனால தான் கேட்டேன். நீங்க ஒதுங்கி இருக்கீங்க. நானே தான் ஒதுங்குறேன். ஏன்னா, அப்பத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டு வந்தோம். இப்ப வந்து அப்படி இல்ல. ஆனா, இப்ப வர உங்க இளைஞர்கள பார்க்கும்போது, எங்களுக்கு நம்பளே ஒதுங்கிடணும்னு தோணுது. ஏன்னாக்கா, அவங்க கூப்பிட்டா நம்ம போய் பாடுவோம். அவங்க கூப்பிடலன்னா நம்ம போய் எங்களுக்கு குடுங்கன்னு கேட்கிற சுபாவமே எனக்கு இல்லவே இல்ல. ஆரம்பத்திலே இல்லையோ அது? இல்ல, இல்ல. ஒதுங்கியே தான் இருப்பேன். நீ கூப்பிட்டா நான் போய் பாடுவேன். இல்லன்னா போக மாட்டேன். ஒரு ஃபோட்டோஸ்ல நிக்கிறதுக்கு கூட என் சிஸ்டர்ஸுங்க வந்தா தான் என்ன உந்தி தள்ளுவாங்க அப்படியே. "நீ போ பாரு, உனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் போய் முன்னாடி நிக்கிறாங்க. நீ போய் நில்லுன்னு." அது என்னமோ எனக்கு அப்படி ஒரு ஒதுங்கியே அப்படி அதனால தான் தவிர, அ பாட்டு உங்க சுபாவமே அதுதான். அததான் என்ன சுபாவம். ஓகே. இப்ப நீங்க எம்.எஸ்.வி ஐயாவும், ராமமூர்த்தி ஐயாவும் வந்து உங்கள சென்னைக்கு வர வச்சு வாய்ஸஸ்லாம் எடுக்க ம். வச்சாங்கன்னு சொன்னீங்க. ம். ஆனா முதல்ல பாடுனது ஜி.கே. வெங்கடேஷ் ஐயாக்கு தானா? ஆமா, ஆமா. முதல் கன்னடால தான் எனக்கு குடுத்தாரு. ஓ! கஸ்தூரி நிவாஸ்ன்னு சொல்லிட்டு. அதுதான் தமிழ்ல சபதம். சபதம் வந்து. ம். அது அவரு முதல்ல 2லயுமே எனக்கு குடுத்தாரு. அது ரொம்ப சந்தோஷம். அதனால தான் ஜி.கே. வெங்கடேஷ் அண்ணா வந்து எனக்கு நல்ல பழக்கம். அந்த டைம்லயே ராஜா சார் வந்து அவரோட ஒர்க் அசிஸ்டன்ட்டா ஆ இருந்தாரா? அதனால ராஜா அண்ணா வந்து அங்க வாசிப்பாரு. கிட்டார் வாசிக்கிறது. ஆமாமா. அண்ணா வந்து இவ்ளோ பெரியவரா ஆவாரு அப்படியெல்லாம் தெரியாது நமக்கு. ஓ! அப்பவே நல்லா பேசுவாரு. நல்லா இருக்கும். இந்த மாரி ரெக்கார்டிங்ல போய் பார்க்கும்போது, அவர போய் பார்க்கவும் நாங்க ஸ்டுடியோலலாம் போய் பார்த்துருக்கோம். நானும் எங்க மாமா தான். என் மாமா தான் வந்திருந்தாரு. அவரு இருக்கிற வரைக்கும் ஒரு வாரம் நாங்க இருந்தோம். அப்புறமா எங்க அம்மாவ கூட்டிட்டு வந்து வீடு எடுத்து இங்க வச்சுட்டு போனாங்க எங்க மாமா. அப்போ மாமா கூட தான் போவேன். அதனால தான் ராஜா நல்லா பழக்கம் வந்து எனக்கு. அ அவரு கம்போசர் ஆகறதுக்கு முன்னாடிமா, இது வந்து 72, 73 காலகட்டம் சபதம் ம், இல்லைங்களா? ம், ஸோ ம். அவரு 76ல தான் அன்னக்கிளி பண்றாரு. இடைப்பட்ட அந்த 4 வருஷம் அதுக்கு முன்னாடியே நெறைய கச்சேரிகள் பண்ணியிருக்காங்க. ஆமா. அந்த கச்சேரிகள்லாம் நீங்க நெறைய பாடியிருக்கீங்களா? பாடியிருக்கோம். ஆனா முதல்ல நான் அவரு கூட இந்த அப்படி பாடல. நானு, வாசனு, ம் வந்து முதல் அவரது பாடுறது எங்க என்ன பாடுறோம்னாக்கா, இது கீழ்ப்பாக்கம் மனநிலை பாத்துச்சு. ம். அவங்களுக்கு தான் நாங்க போய் பாடுறோம். ஓ! நல்லா க்யூர் ஆயி வந்து இருக்கிறவங்கலாம் அங்க உட்கார வச்சுட்டு, அப்போது வாசண்ணா சொல்வாரு. "அம்மா நம்ம முதல்ல பாரு யாருக்கு வந்து பாடுறோம் நம்ம. மனநிலை நல்லாயி சரியாயி உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு நாங்க அந்த இசை அப்பதான் நாங்க வந்து அண்ணா கச்சேரியில பாட ஆரம்பிச்சோம். கங்கை அமரன் அண்ணா கிட்ட கூட பாட ஆரம்பிச்சோம். ம்ஹ்ம். ஸோ அதுக்கப்புறமா நீங்க ராஜா சார் இசையில வந்து 100க்கும் மேற்பட்ட பாடல் பாடியிருக்கீங்க. நெறைய பாடல் பாடியிருக்கீங்க. ஆமாமா. காயத்ரி தான் முதல் படமா பாடுனது? லக்ஷ்மி கூட பாடியிருக்கேன். அது எது முதல் படம்னு தெரியல. காயத்ரி எல்லாம் ஒரே நேரத்துல வந்த படங்கள் தான். ஓகே. எல்லாமே ஸ்ரீதேவி தான் பாடியிருக்கேன். அதுதான் கேட்க வந்தேன். ஆமா. ஸ்ரீதேவி. மேளம் கொட்ட நேரம் வரும் பூங்கொடியே, அன்னமே சொர்ணமே அன்றுதான் இந்த ஊர்வலம். மேளம் கொட்ட நேரம் வரும் பூங்கொடியே. அது பாடுனேன். ஏவிஎம் ஸ்டுடியோல தான் எடுக்குறாங்க. 100 வயலின்னு சொல்றாங்க அதுக்கு. ஆ. 100 வயலின். அது அது எல்லாம் பார்க்கும்பொழுது, அப்பலாம் ஸ்ட்ரெயிட்டா பாடுவோம் வேற. ஸ்ட்ரெயிட்டா தான் பாடி ஆகணும். நான் மிஸ்டேக் பண்ணாக்கா, அவங்க நல்லாருக்கும். அவங்களது மியூசிக் பக்கம் மிஸ்டேக் வராது. என்னுடைய மிஸ்டேக்ஸ் தான் நெறைய இருக்கும். பாடி அந்த மாரி எடுத்த பாடல்கள் அது. அதுக்கடுத்து இந்த காயத்ரி. அதுவும் வாழ்வே மாயமா. அழுமயமா.
அதுலயே இன்னொரு பாட்டும் பாடியிருக்கோம். நானே ராஜானா பாரதி ராஜானா கூட நின்னாரு அதுல. தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் போற்றிடுவேன் தேவாதி தேவனை இயேசு மகாராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். அது அந்த கிறிஸ்டின கிறிஸ்டின் வர்றதுனால வச்சுட்டாங்க. அந்த பாட்ட பாடணும். ரொம்ப ஆரம்ப காலத்துல ரொம்ப முக்கியமான பாடல் வந்து ஆ, இதோ இதோ என் நெஞ்சிலே. ஆ, அதுவும் வந்து அது வட்டத்துக்குள் மறக்க சதுரம் படத்துல தனியா நம்ம மட்டும் இல்ல, ஜானகி அம்மாவோட சேர்ந்து நம்ம பாடுறோம். இப்ப நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல நான் வரும்போது வந்து 2 பெரிய ஆட்கள் ஒரு பக்கம் ஆமா. சுஷீலா அம்மா, ஒரு பக்கம் ஜானகி அம்மான்னு. ஸோ நம்மளோட ஆரம்பத்துல ஒரு 3, 4 வருஷத்துக்குள்ளேயே அந்த பாடல் நமக்கு கிடைக்குது. அப்ப நான் பெங்களூர்லேருந்து வரும்பொழுது என்ன எனக்கு 16 வயசு தான். எஸ்எஸ்எல்சி முடிச்சது அப்பலாம் 16 தானே. எஸ்எஸ்எல்சி முடிச்சதுமே வந்துட்டோம். இந்த 17 வயசுல நான் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். வந்தாக்க கூட அவங்க நம்ம சீனியர்ஸ் இன்னும் மலைங்க மாரி. இப்ப அவங்க பாடல தான் நான் கச்சேரியில எனக்கு இங்க பெங்களூர்ல வந்து டூப்ளிகேட் பி. சுசீலான்னே எனக்கு பேரு. அப்படியா? ஆமா. அம்மா பாட்டு அப்படி பாடுவேன் நான். ஜானகி அம்மா பாட்ட பாட எல்லாரும் பாடுவேன். ஆனா இந்த பர்ட்டிகுலரா அம்மாவுடைய பேர் தான் எனக்கு சொல்லி கூப்பிடுவாங்க இங்க. அந்த மாரி, நீங்க ஏதோ என் நெஞ்சிலே கேட்கிறீங்களா? போயிட்டோம். ஏவிஎம் ஸ்டுடியோல போயிட்டோம். யார் பாடுறாங்கன்னா, ஜானகி அம்மான்றாங்க. ஐயோ! அந்த அம்மா கூட எப்படி பாடுது? ஏன்னா அவங்க வந்து அப்படியே ஸ்டா அவங்க பாடும்போது பாருங்களேன், எந்த ரியாக்ஷனுமே உடம்புல இருக்காதுன்னு இருக்காது. சொல்லுவாங்க. நமக்கே வாய தொறந்து பார்த்துன்னே இருப்போம். எங்கன்னா அசைக்கிறாங்களா? இப்படி வருது, எங்கேருந்து வருது அந்த அது பிரீத்திங் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா மாரி யாருக்கும் நிக்காது. இல்ல பாலு சாரே சொல்லியிருப்பாங்க. ம். அவங்களோட பிரெத் கண்ட்ரோல் வந்து எனக்கெல்லாம் வரவே வராது எனக்கு. ஐயோ! அவ்ளோ அசால்ட்டா நான் பண்ணுவாங்க. அது யோசனை பண்ணுவேன். எங்கருந்து எடுப்பாங்க இந்த அம்மா? அப்பலாம் என்ன உங்களுக்கு ட்ராக் எல்லாம் கிடையாதுங்க. ட்ராக் எல்லாம் கிடையாது. அப்படியே பாடுவாங்க. சரி அந்த அம்மா கூட பாடுறது வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சது சந்தோஷம். அப்புறம் பாட்டெல்லாம் இவரு தான் சொல்லிக் குடுத்தாரு. ராஜா அண்ணா சொல்லிக் குடுத்தாரு. சுந்தர் ராஜா அண்ணா இருப்பாரு. அவரு சொல்லிக் குடுப்பாரு. பாஸ்கர் அண்ணா இருந்தாரு. ஓ! ராஜா அண்ணாவுடைய அண்ணா இருந்தாரு. அப்போ நானும் பாடினேன் அந்த அம்மா கூட சேர்ந்து. என்னால முடிஞ்ச அளவு நான் பாடினேன். ஆனா வந்து அவரே சொன்னாரு, "உன் வாய்ஸ் அந்த அம்மாவ விட உனக்கு கிளியரா இருக்கு. உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா கிளியரா வந்திருக்குது." அப்படின்னு சொல்லி என்ன என்ன கிளியரா வந்துச்சு தெரியல. அவரு சொல்லி சொல்லி வாழ்த்துனாரு என்ன. "ரொம்ப நல்லா பாடியிருக்க நீ. வாய்ஸ் வந்து ரொம்ப." பாஸ்கர் சார் சொல்றீங்க. பாஸ்கர் அண்ணா. ஓகே. பாஸ்கர் அண்ணா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஜானகி அம்மா வந்து எனக்கு வந்து அங்க எப்படி பாடணும், ஏத்தி எடுக்கணும், அதெல்லாம் சொல்லி தருவாங்க. பயமே இல்லாம தான் நான் அந்த அம்மா கூட பாடுனேன். ஏன்னாக்கா, நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்க. ஒரே டைம்ல தானே ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆமா, 2மே ஆமா. ஒண்ணா அப்போ வச்சு. சில நேரத்துல மறந்துடுவேன் கூட நானு. அப்போ வந்து என்னால தான் இன்னொரு டேக் வரும். அந்த அம்மா எங்கேயோ போயிடுவாங்க. ஆனா இந்த பேர் நான் எடுத்தேன். பாஸ்கர் அண்ணா வந்து சொன்னாரு, "இது போல உனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுல வாய்ஸு." இப்ப அதுல வந்து ஒரு சின்ன குழந்தைங்க வளர்ந்து பெரியவங்க. ஸோ அப்படி இருக்கும். ஆமா. எல்லாமே நீங்க தான் பாடுனீங்களா? அந்த குழந்தைங்களுக்கு வாய்ஸ் நீங்க 2 பேர் தான் பாடுனீங்களா? இல்லன்னா வந்து வேற சிங்கர்ஸ் இல்ல, யூஸ் இல்ல. பண்ணாங்களா? அ நாங்க வந்து பெரியவங்களுக்கு தான் பாடுனோம். லதாக்கும், சுமித்ரா அவங்களுக்கு தான் பாடுனது. சின்ன பிள்ளைங்களுக்கு பாடுனது வந்து விஜய்யோட அம்மா ஷோபா அவர்கள். ஷோபாவும், பூரணி பூரணி அக்கா. அவங்க 2 பேரும் பாடியிருக்காங்க. அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த ஒரு ட்ரெயினோ ஏதோ ஒண்ணு வளர்ந்து ஓடுற மாரி காட்டும்போது, மலர்ந்த அதுல மாரி ஆயிடும். நானும் ஜானகி அம்மா பாடுவோம். பெரியவங்களுக்கு தான் நாங்க பாடியிருக்கோம். எல்லாருமே சேர்ந்து தான் ரெக்கார்ட் பண்ணீங்களா? இல்ல, இல்ல, இல்ல. அது தனியா அவங்களது தனியா எடுத்துட்டோம். நீங்களும் நாங்க ஜானகி வந்து அம்மா மட்டும் தான். ஆமா. நாங்க வந்து ஸ்ட்ரெய்ட்டா பண்ண பாட்டு இதெல்லாம். ஓகே. ட்ராக் இல்ல. ட்ராக்கே நான் முதல்ல பாடுன பாட்டு வந்து வேலைக்காரன்ல தான். எனக்கு தான் வேலைக்காரன். எனக்கு தா உயிரே எனக்கு தா அந்த பாட்ட தான் நான் முதல் ட்ராக் பாடுனேன். பாரதிராஜா சார் அவங்க தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்போது, அழகில் ஓவியத்திலே வந்து ஒரு முக்கியமான படம். பாரதிராஜா சார், இளையராஜா சார் காம்பினேஷன்ல. அதுல இப்ப நீங்க ஆரம்பத்திலேயே அந்த விழிகள் சாங் பாடுனீங்க. அதுல 2 வெர்ஷன் இருக்கு இல்லையா? ஆமா. ஸ்லோவா இருக்கும். அதுக்கப்புறமா ஹேப்பி மொமெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டா ஆகும். பாடிர்றேன். அதுக்கு முன்னாடி சொல்லிர்றேன். என்னன்னா, அ 8 மணியோ அந்த மாரி சமயத்துல தான் ராத்திரில எடுத்த பாட்டு தான் இது. ஓ! அப்போ இது மாரி இருக்கு. நீங்க வரணும் அப்படின்னு. ராஜானாலே ராஜா அண்ணான்னு சொன்னாலே, அ கொஞ்சம் பயம் தான் எனக்கு. எப்பவுமே இப்ப கூட நான் பாருங்க அது பேரு ஆக்சுவலா சொல்லும்போது கூட எனக்கே இருந்தது. என்னன்னா, நீங்க இப்ப அது நெறைய பேர் சொல்லுவாங்க. அவரோட ரெக்கார்டிங் கொஞ்சம் பயமா ம், இருக்கும். ஏன்னா ம், கரெக்ட் பெர்ஃபெக்ஷன் ம், எதிர்பார்ப்பாங்கன்னு. ம். ஆனா நீங்க அவர் அசிஸ்டன்ட்டா இருந்த காலகட்டத்துல இருந்தே பார்த்திருக்கீங்களே! இருந்தும் உங்களுக்கு பயம் உண்டா? ஆமாமா. அந்த என்னவோ தெரியல அவரு. அப்பவே அது இவ்ளோ பெரிய ஜாம்பவான் ஆயிட்டாரு. அப்பவே பயம் இருக்கும். இப்போ ரொம்ப பயமா தான் இருக்கும். ஐயோ! ராஜாண்ணா ஆனா ராஜாண்ணா கூட பாடுறேன்னு தெரியாது. நல்லா பாடணும் சாமி, நல்லா பாடணும். எப்பவுமே போனா அவர்கிட்ட திட்டு வாங்குவேன் நெறைய. அப்படி பாடும்போது சிலதெல்லாம் நம்ப எதா ஒண்ணு இஷ்டமா பாடிட்டோம்னா, நான் அவர் சொல்றத பாடணும். இப்ப நம்ம வந்து ஒண்ணும் சீனியர்ஸோ ரொம்ப கரைச்சு குடிச்சவங்களும் இல்ல, மியூசிக்ல.
இப்போ நம்ம இஷ்டமா அந்த இடத்துல வேற எதுனா ஒன்று வந்துச்சுன்னா சொல்லுவாரு, நான் சொல்லி கொடுக்குறத கரெக்டாக பாடணும், ஓப்பன் பண்ணி பாடக்கூடாது, ஆன் பண்ண இல்லை இங்கே பாடுன்னுவாரு, இங்கே பாடுன்னுவாரு. இங்க ஆ அதான் இப்போ இப்போ பாடுறாங்க அது மாதிரி. நான் ட்ரை பண்ணுறேன்னா எனக்கு வர மாட்டேங்குது. ஓப்பனில் பாடி பாடி ஃபால்ஸ் வாய்ஸில் வர்றது இல்லை. அண்ணா எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு இந்த மாதிரி பாடணும். போயிட்டோம். போனாக்கா ஆர்கெஸ்ட்ரா யார், நம்ம டிவி கோபாலகிருஷ்ணன் ஐயா இருக்காரு, மிருதங்கம். அவர் வந்து கீபோர்ட் அவர் இருக்காரு. அவ்வளோதான். ஒரு விஜய் மேனுவல் சார் இருந்தாரு. அவர் தான். அப்புறம் வந்து தப்லா, அந்த மாதிரி தான். அவ்வளோதான் இருக்கா. பெரிய ஆர்கெஸ்ட்ரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ணா தான் சொல்லி கொடுத்தாரு பாட்டு. ஒன்று நானும் அண்ணாவது. ஏன்னா அது அவர் அண்ணா பாடும்பொழுதே நான் அது மேலே அவர் மேலே பாடுவேன். வீழில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு. அவர் வந்து விடு சொல்லுவாரு. அவர் பாடு, அருகில் வந்து விடு, அலைகள் உரசும் கரையில் இருப்பேன், உயிரை திருப்பி தந்து விடு. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. அப்படி முடியும். இந்த பாட்டு சொல்லும் பொழுது இதுக்கு நிறைய பெருமைகள் எனக்கு சேர்த்தது. இதுவரைக்கும் காலத்தால் அழியாத பாடல் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. வைரமுத்து சாருக்கு மிகவும் பிடித்த வரிகள். இந்த மாதிரி எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம், அம்மாவுடைய ஆசீர்வாதம், ராஜாண்ணாக்கு நிறைய நன்றி சொல்லிக்கலாம் நான். ஏன்னா இந்த பாடலை எனக்கு கொடுத்து இந்த ஒரு பாடல்லே எனக்கு நல்ல பேரும் புகழையும் கிடைச்சு. நிச்சயமா. ஏன்னா 45 வருஷம் ஆச்சு இந்த படம் வந்து. இப்போ வரைக்கும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி வரிகள் அண்ணா கூட பாடுந்து அது மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. அவர் அம்மிக்கு பாடினாரா வார்த்தையோட பாடுறாரு. இருந்தாலும் எனக்கு புகழ் கொடுத்து இது வரைக்கும் எனக்கு பேர் தட்டி கொடுக்குற பாடல் அதுதான். அவர்கிட்ட நிறைய பாடல்கள் எல்லாமே ஹிட் பாடல் தான். இது வந்து டாப் 1. நிச்சயமா. இல்ல பல பேரோட ஃபேவரட். ஏன்னா இப்போ ஒரு பெப்பி சாங், ஒரு டூயட் சாங். அந்த காலத்துல உங்க மாதிரி இளைஞர்கள் எல்லாம் காலேஜ் படிக்கும் பொழுதோ அந்த ரொம்ப நல்லா இருக்கும். சகம அது வந்து ஒரு அம்மா பாடியிருந்தாங்க. அப்போ அவர் வந்து அந்த அம்மா ஹார்மோனியத்துல தட்டும் பொழுது அது பண்ணின்னு இருக்கும்போது உள்ள இருந்து அந்த பேப்பர் ஒன்று வரும் பாருங்க, துள்ளி குதிச்சு வரும். அது வரும்பொழுது அந்த ஐயோ அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த பாட்டு அவ்வளோ இனிமையா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கடற்கரை வெறும் கடல் பகுதியிலேயே இருக்கும். அது நல்லா இருக்கும். எவர்கிரீன் சாங். எப்ப கேட்டாலுமே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு. இந்த பாடலுக்கு இன்னொரு பெருமையும் உண்டு. என்னன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், அவரு வந்து எனக்கு எல்லாமே இது பாடல்ல அமைஞ்சதுல ரொம்ப சந்தோஷப்பட்டது. எதுக்காகன்னா எம்ஜிஆர் படங்கள் வந்து இங்க பெங்களூர்ல இருக்கும் பொழுதும் நான் வந்து பார்க்கவே மாட்டேன். அவர் இறந்துடுற படத்துங்கள பார்க்கவே மாட்டேன். அவ்வளோ உயிர் அவர் மேல. ஐயோ செத்துட்டாருன்னா அவர் நிஜமா செத்துடுறாரு அந்த மாதிரி தோணும். அப்புறம் சென்னைக்கு வந்த பிறகுதான் ஓ இதெல்லாம் இல்லை, அவர் உயிரோட தான் இருக்கிறாரு இந்த படத்துல காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எது எது பார்க்கலையோ அதெல்லாம் பார்ப்பேன். அவரு அவ்வளோ பிரியங்க. எம்ஜிஆர்னா ரொம்ப ஆசை. இந்த படம் இந்த அலைகள் ஓய்வதில் பாட்டுக்கு அவர் கையால முதல் அண்ணா விருது வந்து அறிமுகப்படுத்துறாரு. அவர் முதல்வர். அது அண்ணா விருதுன்றது எவ்வளவு பெருமை சேர்ந்தது. அதுவும் அவர் கையிலேயே நான் இந்த படத்துக்காகவே 2 முறை பரிசு வாங்கியிருக்கேன். ஒன்று ஏவிஎம் சௌத்ரியில ஒன்று பண்ணாங்க. அதுக்கடுத்து அண்ணா விருது வந்து கலைவாணர் அரங்கத்துல செய்யறாங்க. அது மறக்கவே முடியாது. அவர் கையால அந்த பரிசை வாங்கிட்டு முதல் ஒவ்வொரு அந்த படத்துல வேலை செஞ்சவங்க கோரஸ் முதல் கொண்டு எல்லாம் யார் இருந்தாங்களோ எல்லாருக்குமே அந்த விருதுகள் கொடுத்தாரு. அவர் கையில வாங்கினது இது வாழ்க்கையில எனக்கு என்னமோ கடவுளை அந்த ஒரு சுச்சுவேஷனை கொடுத்தாரு. எனக்கு அவ்வளோ பெருமையும் அவர் கையில வாங்கக்கூடியது, பரிசு வாங்கக்கூடியது. இது 2 தடவை வாங்கினேன். அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவரோட பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதா அப்ப உங்களுக்கு? என்ன அழகு, எத்தனை அழகுன்ற வரை அவர் ரொம்ப அழகு. ஏன்னா நம்ம வந்து நினைச்சு பார்க்கல. பெங்களூர்ல இருக்கும்போது கற்பனையிலேயே நம்ம இவ்வளோ அவரு பிரியப்பட்டுமே. இப்படி உட்காருவாரு இதுல எம்எஸ்ஒய் அதுக்கு இசை நிகழ்ச்சியில பாடும், இறைவன் இறைவன் வருவான். அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பாரு. ஐயோ அப்படி அவ்வளவுதான். கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ். அப்பா எவ்வளவு இருக்கும் எனக்கு. ஐயோ அது சொல்லவே முடியல. எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. அவரை பார்க்கறது சந்தோஷம். அவர் கையில வாங்கிய இந்த ஷீல்டு அண்ணா விருது
அதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கெல்லாம் வந்து நான் முதல்ல நன்றி சொல்றது ராஜா அண்ணாக்கு தான். கேள்விப்பட்டிருக்கோம் அந்த சம்பவம். நீங்க தான் சொல்லணும் அது. சைகையில உங்ககிட்ட காட்ட வரேன். இப்படி பாடுங்க, அப்படி பாடுங்க, பாடி அப்படியா? காயத்ரியில முதல்ல காயத்ரி அவர்கிட்ட போய் நல்லா ஆர்கெஸ்ட்ரா தான் சொல்லணுமா ராஜா அண்ணா, அது என்ன மாதிரி ஆர்கெஸ்ட்ரா ஃபுல்லா இருப்பாங்க. அதை ஸ்ட்ரெயிட்டா பாடணும். முதல்ல நான் அந்த ஸ்ட்ரெயிட்டா தான் பாடிட்டேன். பாடினால அது சொல்ற மாதிரி அவர் வரல. ஏன்னா வாழ்வே மாயமா பெரும் கதையா கடும் புயலா வெறும் கனவா நிஜமா, அங்கதான் கார்வை கொடுக்கணும். அது அப்போ தெரியாது எனக்கு. அப்போ அதான் வாழ்வே மாயமா பெரும் கதையா கடும் அப்படி பாடிருந்தேன். அப்போ என்ன பண்ணாரு, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் எடுத்து அனுப்பிச்சிட்ட பிறகு என் கையை நீ பார்க்கணும், நான் எங்க நிறுத்துறேனோ அங்கதான் நீ டக்குன்னு நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாரு அண்ணா. சரி நான் சொல்லிட்டு அப்படிதான் எனக்கு கையசைப்பாரு. வாழ்வே மாயமா பெரும் கதையா கடும் புயலா வெறும் கனவா நிஜமா. அப்ப அந்த கையை பார்த்து பாடுந்தேன். ஆனா அந்த பாடலும் என் பேரும் புகழ வாங்கி கொடுத்த பாடல். கோபுரங்கள் சாய்வதில்லை, என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். சைலஜாமாவும் நீங்களும் சேர்ந்து நான் சைலஜாமா நான் அதுல வந்து ஈக்குவல் தான் பொசிஷன் எங்களுக்கு. சைலஜா வந்து இவங்களுக்கு பாடுவாங்க, சுஹாசினிக்கு. நான் வந்து ராதாக்கு பாடுவேன். நல்ல பாட்டுங்க அது கூட. என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் சொந்தந்தான் என்று நீ மறக்காதே, கணக்கு மட்டும் காத்திருந்தாலே மன்னவனும் வருவானே. நான் பாடுவேன், அவங்க வந்து அவரை பத்தி நினைச்சு பாடுவாங்க. ராஜேஸ்வரி நிறைய பாடல் 100க்கு மேல பாடல் பாடியிருக்கீங்க. இப்ப நாயகன் படத்துல எல்லாம் அது வானத்து மேல இப்ப ராஜேஸ்வரோட வாய்ஸ் ராஜானா கூட தான் போய் பாடுவாங்க. நான் கூட நினைச்சேன் அதுல இந்த வார்த்தை இங்க வரும்னு தான் நினைச்சேன். பரவாயில்ல, ஹொய்யா ஹொய் என்ன ஹொய் அதுதான். அப்புறம் போனேன், அண்ணா பாடுறாரு, எனக்கு அம்மிங் தானே, அது கூட கரெக்டா பாடணும் அண்ணா கிட்ட. இல்ல ஏன்னா இப்ப நீங்க ஓடுற நரியில ஒரு நரி கச்சும் 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 ஓடுற நரியில ஒரு நரிக்குள்ள நரிதான் கச்சும் 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 ரொம்ப நல்ல பாட்டுங்க. அதுவே பரவாயில்ல, ஹம்மிங்கே அண்ணா கூட பாடி அது ஒரு புகழ் அணிஞ்சது. சொல்ல முடியுமா என்னென்ன பாடல்கள் அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி இப்ப அது மாதிரி வேற என்ன பாடல்? அவர் இசையில அது. அதே மாதிரி கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத, அவர் பாடின்னு இருக்கும்போது தன்ன நன்ன நன்ன நன்னனு தல்லலால லல்லலே தம் தனம் தனம் தம் தனம் தனம் தன்னலால லல்லலாலே தல்லலாலே லல்லலால தம் தனம் தனம் தம் தனம் தனம். அது பெரிய வரும். அது ரொம்ப கிளாசிக்கல் பாட்டு. பால நாகமான்ற படத்துக்காக ஏசன்னா கூட பாடினேன். ஏசன்னா கூட இன்னொன்னு மலைச்சாரலில் இளம் பூங்கில், அதுல அவரோட அம்மிங் பாடியிருக்கேன், அது ஞாபகம் வரல. வீணை பேசும் அதை மீட்டும் விரல்களை கண்டு தென்றல் வீசும் அது பேசும் விழிகளை கண்டு அப்படி வரும். உங்களுக்கு குரல் இன்னும் அப்படியே இருக்கு இருக்குது. என்ன ஒண்ணு, அந்த ரேஞ்ச் இப்ப பழைய ரேஞ்சுக்கு வந்து பாடணும்னா கஷ்டம் வருது, வயது காரணமா. உண்மையை சொல்லிடணும். ஆனா அதே மாதிரி பாடுறேன்னு சொல்லக்கூடாது. இல்ல, குரல் இன்னும் அப்படியே தான் இருக்கு. குரல் வந்து எனக்கு இப்ப ஸ்கேல் கொஞ்சம் கம்மியா வச்சு கொடுத்தாங்கன்னா கூட என்னால பாடுவேன். நான் இப்ப கச்சேரிகளுக்கெல்லாம் போகும்போது சொல்லிடுறேன், ஒரிஜினல் ஸ்கேல் கிடையாது. ஒரிஜினல் இப்ப நான் ஒரு 4ல பாடியிருந்தேன்னா 3 இல்லைன்னா 2.5ல பாடுறேன்னு சொல்லுவேன். ஓகே, அதனால என்ன பண்றது, டூயட் பாடுறவங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் தானே நம்ம கூட பாடுறாங்க, அவங்க கொஞ்சம் இறங்கி பாடணும். அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எனக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து அந்த ரேஞ்ச் போகும்போதும் கண்டிப்பா எங்களுக்கு வந்து அந்த ட்ரபிள் கொடுக்கும்.